அதாவதுங்க, இந்து மதத்தின் சிறப்பே இந்த கிராம தேவர் தேவதைகள் தான். ஒரு கடவுள்கிற கொள்கை இந்து மதத்தில் கிடையவே கிடையாது. வெளிநாட்டுக்காரர்கள் கூட இதை விமர்சனம் வைப்பாங்க. உங்களுக்கு நிறையா கடவுளர்கள் இருக்கிறாங்க, நம்ம ஆட்கள் கொஞ்சம் கூனி குறுகிறாங்கம்மா, நமக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பெருமைக்குரிய விஷயம். வெளிநாடுகளில் கடவுளே நேரில் வரமாட்டார். தேவகுமாரன் அனுப்புவார், இல்லை தூதர்களை அனுப்புவார்கள். அந்த நாட்டோட சிறப்பு அவ்வளவுதான். குடும்ப ஆண்டவர்கள், குல தெய்வங்கள், இந்த ரெண்டுமே மனிதனாக பிறந்து வையத்துள் வாழ்ந்து அந்த குடும்பத்தின் நன்மைக்காகவோ இல்லை அந்த குலத்தின் நன்மைக்காகவோ பல நற்செயல்களை செய்து இறந்த பிறகும் அந்த குலத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற உறுதிமொழி எடுத்து அவர்கள் கடவுளாக மாறி அந்த குலத்தை காத்து கொண்டு இருப்பார்கள். தண்டனை கொடுப்பது கடவுளின் வேலை அல்ல. தன்னை போலவே மனிதர்களையும் கடவுளாக மாற்றுவதுதான் கடவுளின் வேலை. எங்கெல்லாம் 100 தலைக்கட்டு 500 தலைக்கட்டுலாம் இருந்து அவர்கள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, வழி மாறாமல் முறை மாறாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார், அங்கெல்லாம் குலதெய்வம் கட்டாயமாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிராமிய சிறுதெய்வங்களுக்கான வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நமக்கு விளக்கறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்காரு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சித்தர் மூங்கில் அடியார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க. இன்னைக்கு முதல் கேள்வியாக கிராமிய சிறுதெய்வங்களுக்கான வழிபாடு, அதுக்கப்புறம் இந்த சிறுதெய்வங்கள் ஐயனார், கருப்புசாமி, முனீஸ்வரர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, நிஜமாலே இவங்க நம்மள மாதிரியே வாழ்ந்து இறந்த மனிதர்களா இல்லை தேவலோகத்திலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி புராணங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் உண்மைதானா? அதாவதுங்க, இந்து மதத்தின் சிறப்பே இந்த கிராம தேவர் தேவதைகள் தான். இதில் பல பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்கிறாங்க கடவுளர்களை. ஒரு கடவுள்கிற கொள்கை இந்து மதத்தில் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒன்று தான், பெயர் தான் வேறங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு சாமி என்ன சொல்லுது, எனக்கு அருகம்புல்ல வையுங்குது. இன்னொரு சாமி என்ன சொல்லுது, எனக்கு துளசியை கொண்டாங்குது. இன்னொரு சாமி எனக்கு கிடா வெட்டி தான் பூசை பண்ணணும்னு சொல்லுது. ஐயப்பன், சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் பெண்கள் என்னை பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லுது. இங்கே அகிலாண்டேஸ்வரி திருச்சியில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்களில் ஆண் பூசாரிகள் கூட பெண் மாதிரி சேலை உடுத்திட்டு தான் உள்ள கருவறைக்குள்ள போகணும்னு சொல்லுது. ஏன் இவ்வளவு வேறுபாடுகள், மாறுபாடுகள்? ஒவ்வொரு கடவுள்களும் தனித்தன்மை வாய்ந்தவைகள். இதை ஒரு விமர்சனமாகவே வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரர்கள் கூட இதை விமர்சனம் வைப்பாங்க. உங்களுக்கு நிறையா கடவுளர்கள் இருக்கிறாங்க, ஏன் அப்படின்னா நம்ம ஆட்கள் கொஞ்சம் கூனி குறுகிறாங்கம்மா, நமக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம சுற்றத்தார்களோட ஒரு குடும்பமாக, பெரிய குடும்பத்தாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழையடி வாழையாக கடவுளர்கள் உருவாகக்கூடிய இடம் தமிழ்நாடு. அந்த இனம் தமிழ் இனம், மொழி தமிழ் மொழி. தமிழ்மொழி பேசுகிறவர்கள், தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள், தமிழ் இனத்திலிருந்து காலங்காலமாக கடவுள்கள் தோன்றுகிறார்கள். அந்த அவ்வளவு கடவுள்கள் தோன்றுறதுனால்தான் நமக்கு இத்தனை கடவுள்கள் இருக்கிறாங்க. அங்கே வெளிநாடுகளில் என்றைக்கோ ஒரு நாள், பல யுகங்களுக்கு ஒரு முறை கடவுளே நேரில் வரமாட்டார். தேவகுமாரன் அனுப்புவார், இல்லை தூதர்களை அனுப்புவார்கள். அந்த நாட்டோட சிறப்பு அவ்வளவுதான். நம்ம நாட்டோட சிறப்பு இது. நம்ம பெருமையாக நினைக்கணுமே தவிர, இத்தனை கடவுளர்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி நம்ம சுற்றம் சூழ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ உலகியல் வாழ்க்கையில், அதே போல் கடவுளர்கள் சூழ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமையாக ஒவ்வொரு இந்துவும் நினைக்கணுமே தவிர, ஒரே கடவுள் நமக்கு இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. அது அந்த இடங்களில், அந்த மண்ணில் விளையாது. கடவுளர்கள் உருவாக மாட்டார்கள். அந்த மொழி பேசுபவர்கள்கிட்டேயே கடவுளர்கள் உருவாக மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் வருத்தப்படுமே தவிர நம்ம பெருமையாக நினைக்கணும். இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுளர்கள் பகுப்பு எப்படி இருக்குதுன்னா, குடும்ப ஆண்டவர்கள், குல தெய்வங்கள், கிராம தேவர் தேவதைகள், நாட்டு கடவுளர்கள், இப்படி 4 அடிப்படை பிரிவுகளை வச்சுருக்கிறாங்க. இந்த குடும்ப ஆண்டவர்கள்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குடும்பத்திற்கு மட்டும்தான் உதவி செய்வார்கள். இப்போல்லாம் அதிலே மறைஞ்சி போச்சுது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெட்டி சாமின்னு ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. வருடத்திற்கு ஒரு முறை அந்த பெட்டி எடுப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சேலை இருக்கும். அந்த சேலையை எடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க. புதுசாக அவங்களுக்கு பூஜைகள்லாம் செய்து அவர்களுக்கு பிடித்தமானது அதில்
அதில் படையலெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பியும் அந்த சேலையை எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. 1 வருட காலத்துக்கு பிறகு திறப்பார்கள். இதுதான் குடும்ப ஆண்டவர்கள். இந்த குடும்ப ஆண்டவர்கள் யாருன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் திருமணமாகாமல் இறந்து போய்விட்டால், அது பல காரணங்கள், நோய்வாய்ப்பட்டு இறக்கலாம், இல்லை ஏதாவது விபத்துக்கள் காரணமாக இறக்கலாம், எந்த காரணமாக இறந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த கன்னி தெய்வமாக வச்சு வழிபடுவது நமது மரபு. இது குடும்ப ஆண்டவர்கள். இந்த குடும்ப ஆண்டவர்களோட பொறுப்பு என்னன்னா, அவர்கள் நம்ம குடும்பத்திற்குள்ள ஒற்றுமையை சரியாக பார்த்து கொள்வார்கள். குடும்பங்கிறது எப்போவுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், மன மாறுபாடுகள் வரும். இவ்வளவு மன மாறுபாடுகள் எல்லாம் அவர்களுக்குள்ள அந்த மன ஒலி அலைகள் எல்லாத்தையும், மன எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒருமுகைப்படுத்தி ஒரு ஒற்றுமையை வளர்க்கக்கூடியது தான் இந்த குடும்ப ஆண்டவர்கள். அவங்க அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் உதவி செய்வார்களே தவிர அடுத்த குடும்பத்திற்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய அருள் நிலையும் அவ்வளோதான். இது முதல் நிலை. அடுத்தது குல தெய்வங்கள். பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு குலம். அந்த குலத்தில் இருக்கிறவங்க மட்டும், ஒரே ஊரில் 4-5 குலம் இருந்துச்சுன்னா 4-5 குலதெய்வங்கள் இருக்கும். ஒரு ஊரில் இருந்து 200 கிலோமீட்டர் தாண்டி அங்கே குலதெய்வம் இருக்கும். இவர் எங்கேயாவது, அவர் அந்த காலத்தில் தாத்தா காட்டில் பூட்ட காலத்தில் அங்கே வாழ்ந்திருப்பாங்க. அங்கே குலதெய்வத்தில் இருந்து பின்னாடி இங்கே இடம் புலம்பெயர்த்தனா திருப்பியும் குலதெய்வத்துக்கு அங்கே தான் போகணும். இப்படி ஒரு குலதெய்வங்களை அவங்க பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு குலதெய்வம். இந்த குடும்ப ஆண்டவர்கள், குலதெய்வங்கள், இந்த ரெண்டுமே மனிதனாக பிறந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த குடும்பத்தின் நன்மைக்காகவோ இல்லை அந்த குலத்தின் நன்மைக்காகவோ பல நற்செயல்களை செய்து இறந்த பிறகும் அந்த குலத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற உறுதிமொழி எடுத்து அவர்கள் கடவுளாக மாறி அந்த குலத்தை காத்து கொண்டு இருப்பார்கள். எப்படி குடும்ப ஆண்டவர்கள் அந்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை நிலைப்படுத்துகிறார்களோ, உறுதிப்படுத்துகிறார்களோ, அதே மாதிரி குலதெய்வங்கள் அந்த குலத்துக்குள்ள ஒற்றுமையையும் அவர்களது மேன்மையும் அவர்களது வளத்தையும் செல்வாக்கையும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் வழங்கக்கூடியவர்கள் தான் இந்த குலதெய்வங்கள். மனிதனாக வாழ்ந்து கடவுளாக ஆகிறார், மனிதன் கடவுளாக மாறுகிறான்ங்கிறதுக்கு இந்த குடும்ப ஆண்டவர்களும் குலதெய்வங்களும் தான் எடுத்துக்காட்டு. இந்த வரலாறோ இத்தகைய ஒரு கருத்து உருவாக்கமோ சிந்தனை ஓட்டமோ உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது. ஏன்னா தமிழர்கள் தான் இது அருளூற்றக்கூடிய பூமி. இந்த பூமி இதில் தான் அருளாளர்கள் தொடர்ந்து வாழையடி வாழையாக தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். இது நம்ம பெருமைக்குரிய விஷயங்கிறத முதல்ல பார்த்தோம். இந்த குலதெய்வங்களும் குடும்ப ஆண்டவர்களும் எப்படி ஆகிறாங்கன்னா, அந்த இறை அணுக்களை இறந்த பிறகு ஒவ்வொருடைய மனித உயிரும் 1.5 லட்சம் உயிர் அணுக்களால் ஆனதுன்னு சித்தர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ அது என்ன ஆகும்னா, இறந்த பிறகு அது பொதுவாக பிரிஞ்சு பல இடங்களில் பிறந்துடும். அப்படி பிரியாமல் மொத்தமாக 1.5 லட்சத்தை அப்படியே தக்க வைத்து கொள்ளும் ஆற்றல் எப்படி இருக்குன்னா, இறைமை அணுக்கள் அந்த உயிரில் குடிகொண்டால் இறைமை ஆற்றலை நிறையா தக்க வைக்கும் திறன் அந்த உயிருக்கு இருந்துச்சுன்னா அது இறந்த பிறகு அது பிரியாது, மறுபிறப்பு எடுக்காது, ஒரு நிலைபேறு பெற்று அங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் பலரையும், ஒரு கடவுளோட வேலை என்னென்னா நமக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை, இவன் நல்லது செய்கிறானா தப்பு செய்கிறானா, எப்படா தப்பு செய்கிறான் இந்த தண்டனை வச்சுக்க அப்படின்னு தண்டனை கொடுப்பது கடவுளின் வேலை அல்ல. தன்னை போலவே மனிதர்களையும் கடவுளாக மாற்றுவது தான் கடவுளின் வேலை. இது இந்து மதம் மட்டும்தான் சொல்லும். மற்ற மதங்களெல்லாம் என்ன சொல்லுன்னா, எனக்கு இணையாக நீ எதையாவது சொல்லிடாத, எனக்கு சமமாக நீயும் வரக்கூடாது, வேறு எதையும் நீ வச்சுக்கிடக்கூடாது, நான் நானாகவே இருப்பேன், நீ மனிதராகவே இரு, உனக்கு வேணால் சொர்க்கம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இணையாக வர முடியாதுங்கிறத மற்ற எல்லா மதங்களும் சொல்கிறது. ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான், என்ன சிவமாக்கிட்டான் அதே மாதிரி உன்னையும் சிவமாக்குவான். இதுதான் சிவபெருமானோட வேலை. அதே மாதிரி குடும்பாண்டவர் குலதெய்வத்தோட வேலை என்னென்னா, மனிதர்களை புனிதர்களாக்கி புனிதர்களை பின்னால் கடவுள் ஆக்கிறது தான் இந்த குடும்பாண்டவர்கள் குலதெய்வத்தை வழிபாடு. இந்த குலதெய்வம் குடும்ப ஆண்டவர் வழிபாடெல்லாம் எப்போ பண்ணணும்னா, அமாவாசை அன்று நம்ம பண்ணணும். குலதெய்வம்னா பரம்பரையாக வழக்கம் இருக்கும். எடுக்கிற இந்த மாதிரி ஆடு கடா வெட்டுறது இருக்குது, முப்பூசைன்னு கோழி ஆடு பன்றி 3ஐயும் வெட்டுற பூசைகள் இருக்கின்றன, பல வகையில் பூசைகள் இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் கடவுளுக்கு கருணையே இல்லையா அப்படிங்கிறது இல்லை. கடவுளர்கள் உயிரினங்களையும் பயிரினங்களையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை.
உயிரினம்னா ஆடு, கோழி, மாடு, பன்னி, மீன், புறா, இதெல்லாம் உயிரினங்கள். பயிரினங்கள் தான் செடி, கொடி, நெல், பருப்பு, பயறு, பூ, காய், பழம், இதெல்லாம் பயிரினங்கள். இதுக்கும் உயிர் இருக்குது, இதுக்கும் உயிர் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் என்ன கதை விடுவாங்கன்னா, இதுக்கு வலிக்காது. இப்போ அறிவியல் நிரூபித்து விட்டது, நிரூபணம் ஆராய்ச்சி மூலமாக நிரூபணம் செய்து விட்டது. ஒரு கத்திரிக்காய் செடியிலேருந்து ஒரு கத்திரிக்காயை நீங்கள் அதை பிடுங்கினீர்கள் என்றால் அது முழுக்க 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 அது கத்தி வலியால் அலறி துடிக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கத்திரிக்காய் செடிக்கு ஒருத்தர் என்ன எனக்கு துன்பம் விளைவிக்க வாரான், உனக்கும் துன்பம் விளைவிக்க வருவான், நீ எச்சரிக்கையாக இருன்னு வாசனைகள் மூலமாக பக்கத்தில் இருக்கிற செடிக்கும் அருவிக்கும் கம்யூனிகேட் பண்ணுகிறது, தகவல் தொடர்புகளை அனுப்புகிறது. அப்போ வலி இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றன. ஒரு செடியை ஒரு அறையில் வச்சு திட்டிக்கிட்டே இருந்தால் அது 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 அப்படியே இதாகிடுது, காஞ்சி பட்டு போயிடுது. அதே கண்டிஷன்ஸோட வேறு ரூம் அறையில் வச்சு அதே மாதிரி தட்பவெப்பம், அதுக்கு தண்ணீர் கொடுக்கறது, அதுக்கு இருக்கிற உரம் போடுறது எல்லாம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வச்சுட்டு அதை பாராட்டி கொண்டே இருந்தோம் என்றால் அது நன்றாக வளர்க்கிறதுங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உணர்வுகள் இருக்கின்றன, வலி இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. அப்போ 1000 நெல்லை எடுத்து அதை அவிச்சு குத்தி எடுத்து பிடுங்கி அரிசி எடுத்து அதை சுடுதண்ணிக்குள்ளே போட்டு எங்கேருந்தோ பனை வெல்லத்தை எடுத்து அதை காய்ச்சி எடுத்து அதை ஊற்றி பசு தனக்கு கன்றுக்குட்டிக்காக வச்சிருக்கிற பாலை கன்றுக்குட்டி பிடுங்கி அதை காய்ச்சி ஊற்றி நெய்யாக்கி இதை போட்டு ஒரு முந்திரி பழத்துலேருந்து கொட்டையை எடுத்து போட்டு இவ்வளத்தையும் வச்சு ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ணலான்னா ஒரே ஒரு ஆடை வெட்டுறதுல எந்த வேறுபாடும் கிடையாது. இதுவும் கடவுளுக்கு தான் படைக்கிறோம், அதுவும் கடவுளுக்கு தான் படைக்கிறோம். இதுலேயும் வலி இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றன. அது அலறி துடிக்கிறத இப்போ விஞ்ஞானம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் பதிவும் பண்ணிட்டாங்க. ஆடு, கோழி கத்துறது மனிதனோட கேட்கும் செவித்திறனுக்குள்ளே இருக்குது. மனிதனோட இந்த 5 ஹெட்ஸில் இருந்து 5000 ஹெட்ஸ் வரைக்கும், இல்லைனா 10 ஹெட்ஸில் இருந்து 10,000 ஹெட்ஸ் வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை தான் மனிதன் கேட்க முடியும். அது கீழே இருந்தாலும் கேட்க முடியாது, மேலே இருந்தாலும் கேட்க முடியாது. தாவரங்கள் போடுறது அதுக்கு கீழேயும் மேலேயும் இருக்குது. அந்த உயிரினங்கள் கத்துறது இதுக்கு உள்ளே இருக்கிறது, அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனால் சித்தர்களுக்கும் கடவுளர்களுக்கும் நம்ம கேட்கும் திறனை விட அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் கத்துறது கேட்குது, எல்லாத்துக்கும் அருள் வழங்குகிறார்கள். கடவுளர்கள் அவர்கள்ட்ட பேசுகிறாங்க, நீ கவலைப்படாத, உனக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியாக வழங்கப் போகிறேன், நீ வாங்கும்போது பலி கொடுக்கக்கூடிய அந்த உயிரினங்களும் மேம்படுகின்றன, அதை வணங்குபவர்களும் மேம்படுகிறார்கள். இதுதான் தத்துவமே தவிர, விஞ்ஞானபூர்வமான தத்துவமே தவிர கருணை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கோயிலில் பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க, சிவன் கோயிலில் கொடுக்கக்கூடாது, முருகன் கோயிலில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, எல்லா இடத்துலையும் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பால் அபிஷேகம் பண்ணுவாங்களா இல்லைங்க? பட்டு கட்டுவாங்களா மாட்டாங்களா? ஒரு பட்டு வேஷ்டி செய்கிறதுக்கு 10,000 கூட்டுப்புழுவை கொல்லணும். ஒரு பட்டு சேலை கட்டணும்னா 1,00,000 கூட்டுப்புழுவை கொல்லணும். இது எல்லாம் சைவமாயிருது. ஒரு மாடு பால், பசு, அது கன்றுக்காக பால் சுரக்கிறது. யாராவது ஒருத்தர் கன்று வயிறு நிறைஞ்ச பிறகு தான் நான் பாலை கறந்து சொசைட்டியில் ஊற்றுவர் யாராவது சொல்கிறாங்களா? திருட்டு, அப்பட்டமான திருட்டு. அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி தேன், 1 லிட்டர் தேன் எடுக்கணும்னா 100 தேனியாவது இறக்க வேண்டும். இதெல்லாம் கொலை செய்யப்பட்டு தான் வருது. இது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன், இது எல்லாத்தையும் என் சாமி ஏற்றுக்கிடும், ஆடை மட்டும் ஏற்றுக்கிடாதுன்னா அதில் எந்த விதமான பொருத்தமும் கிடையாது. சித்தர்களும் தமிழர்கள் முறைப்படி அது தொன்று தொட்டு வழங்குகிறோம். ஏன்னா பயிரினங்களுக்கு உயிரினங்களுக்கு அவர்கள் வேறுபாடு பார்க்கவில்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கருணைங்கிறது எதில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இந்த ரெண்டுமே நம்ம அமாவாசை அன்றைக்கு குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வத்தை எல்லாத்தையும் அழைத்து நம்ம வீட்டுக்குள்ள அழைத்து இந்த அவர்களுக்கு பிடித்தமானது, இது போக முன்னோர்கள் பிறப்பெடுக்காது, அதாவது எல்லாருமே இறந்த உடனே கடவுளாக மாட்டாங்க, எல்லாருமே குடும்ப ஆண்டவர்களாக மாட்டாங்க, எல்லாருமே குலதெய்வம் ஆக முடியாது. ஆனால் அவங்க எல்லாருமே உடனே பிறப்பும் எடுத்திருக்காங்க. அப்போ பிறப்பெடுக்காத முன்னோர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அமாவாசைக்கு பண்ணும் பொழுது இப்போ அந்த குலதெய்வங்கள் குடும்ப ஆண்டவர்களுக்கும் உதவி செய்யும், இந்த பிறப்பெடுக்காதவங்களுக்கு உயிர்களுக்கும் உதவி செய்யும். ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, அதில் ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தா பாட்டிக்கிட்ட கேளுங்க,
உங்களோட குலதெய்வம் யார், நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த சாமி ஏதாவது அதிசயம் செஞ்சுருக்குதா, அற்புதங்கள் செய்திருக்கிறா, மிராக்கிள்ஸ் மாதிரி ஏதாவது செய்திருக்கிறாதா கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த வரலாறு இருக்கும். எங்கள் குடும்பத்திலேயே இப்படி இருந்துச்சுதுங்க, நடக்க முடியாமல் இருந்துச்சுது. அவர் இந்த சாமி சொன்னார், எந்திரிச்சு வான்னு சாமியாடி சொன்னார். அவன் எந்திரிச்சு வந்துட்டான், அன்னையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சொல்லப்போனால் சில நேரத்தில் சில பேர் இவங்க இறக்க போகிறாங்க, மரணம் அடைய போகிறார்கள்ங்கிறத கனவுல சொல்லிவிட்டு சாமியும் கூட சேர்ந்தாலும். ஏன்னா மரணத்தை அந்த குடும்ப ஆண்டவர் குலதெய்வத்தால் தடுக்கவே முடியாது, அது இயற்கையில் நடக்க வேண்டிய ஒன்று. ஆனாலும் அந்த குடும்ப ஆண்டவருக்கு அதை நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. கனவுல சொல்லிட்டு அழும். இதை மாதிரியான நிகழ்வுகள் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்குது. 60-70 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி மக்களோடு தொடர்பு கொண்டிருந்த குடும்ப ஆண்டவர்களும் குலதெய்வங்களும் இன்றைக்கு அப்படி இருப்பது இல்லையே, ஏன்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கனவுல குலதெய்வங்கள் சொன்னாங்க, சாமியாடுறதெல்லாம் உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போவும் அந்த மாதிரியெல்லாம் உண்மையாக இருக்கா? கனவுல குலதெய்வங்கள் வர்றதுண்டா? அந்த சாமி ஆடுறதெல்லாம் இப்போவும் உண்மையாக நடந்துட்டு இருக்கா? அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது நான் சொல்கிறது எல்லாமே சமூகத்தில் நடந்த நிகழ்வுகள் அடிப்படையில் தான் சொல்கிறேன். இப்போவும் எந்தெந்த கோயில்கள்லாம் முறையாக பலி கொடுத்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க பல கோயில்கள் அப்படி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 கோயிலாவது குறைஞ்சது இருக்கும். அவங்க சிங்கப்பூரில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு சரியாக அந்த திருவிழாவுக்கு வந்துடுவாங்க. அப்படி நடைபெற்றிருக்கின்ற கோயில்கள் எல்லாம் முறையாக சாமியாடிகள் இருக்கிறார்கள். அந்த வழிபாடுகள் நடக்கிறது எல்லாத்துலேயுமே கனவுல அந்த குலசாமி எல்லாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறது, இப்பவும் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கெல்லாம் அதை விட்டுட்டு எனக்கு தான் கருணை இருக்கிறது, எனக்கு தான் அன்பு இருக்குது, என் முன்னோர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, அவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் பூசை, பாலே நான் வெஜிடேரியனு, பாலே சைவம் கிடையாது, பால் பூசைங்கிற பேரில் சைவ பூசையை பண்ணிட்டு அதுக்கு உயிர் இல்லை என்று நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் எங்கெல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஊற்றுக்கண்கள் அடைபட்டு விட்டன. மற்ற இடங்களில் இன்றும் இருக்கிறது. அந்த முறைகளை நம்ம மாற்றும் பொழுது அதுக்கு பயனும் இல்லாது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் இது அந்த குடும்ப ஆண்டவர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் மிக 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 பொருந்தும். நீ வச்சு கொண்டாடுனா குடும்ப ஆண்டவர்களும் குலதெய்வங்களும் நம்மளை வைப்பாங்க. ஏன்னா அவர்கள் இன்னும் அந்த பற்று பாசத்திலிருந்து முழுமையாக வெளியே வரல. அதனால தான் குடும்ப ஆண்டவர்களும் குலதெய்வங்களும் நம்ம அழைக்காமலே நம்ம வந்துடுவாங்க. நாட்டுக்கடவுள் முருகா சிவபெருமானேன்னா நம்ம தான் கூட்டிக்கிட்டே இருக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்களை நினைக்கணுங்கிறது இல்லை. நமக்கு ஒரு துன்பம்னா நமக்கு முன்னாடியே அவங்க நின்றுவாங்க. ஏன்னா அந்த பற்று பாசம் இருக்கிறது. அந்த பற்று பாசம் முழுமையாக போகாததுனால நம்மளுக்காக அவர்களே அந்த குலதெய்வங்களே நமக்காக கடவுள்கிட்ட வேண்டுவார்கள். அதே தான் குலதெய்வங்க எந்த கோயிலுக்கு போகணுன்னாலும் சரி, அந்த முதல்ல கொடிமரம் வாசலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம குலதெய்வத்தை கூப்பிட்டுட்டு அந்த குலதெய்வம் கூடவே அந்த கோயிலுக்கு போனோம்னா என் பேரன் வந்திருக்கிறான், பேத்தி வந்திருக்கிறான்ட்டு அந்த உள்ளே இருக்கிற சிவபெருமானாக இருந்தாலும் சரி, பார்வதியாக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, முருகன் பிள்ளையார் யாராக இருந்தாலும் இந்த குலதெய்வமே நம்ம அறிமுகப்படுத்தி இவருக்கு இந்த துன்பம் இருக்குது, இந்த கோள் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்த்து கொடு நம்ம சார்பில் அவங்க கேட்டுருவாங்க. அந்த பற்று பாசம் இருக்கிறதுனால நம்ம தாத்தா தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டுங்களா, ஒரு பாட்டி இருக்கிறாங்க, நம்ம அவங்கள கவனிக்கல போடா பேரண்டிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதே மாதிரி தான் குலதெய்வமும் குடும்ப ஆண்டவர்களும் எங்கெல்லாம் முறையாக வழிபட்டு வருகிறார்களோ, எங்கெல்லாம் 100 தலைக்கட்டு 500 தலைக்கட்டுலாம் இருந்து அவர்கள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, வழி மாறாமல் முறை மாறாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார், அங்கெல்லாம் குலதெய்வம் கட்டாயமாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வழியை மாறாமல் இருக்கிற வரைக்கும் இது சிறப்பாக இருக்கும். இது குடும்ப ஆண்டவர் குலதெய்வம். 3வது தான் கிராம தேவர் தேவை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குடும்ப ஆண்டவர் குலதெய்வத்துக்கு கேட்ட கேள்வியை கிராம தேவர் தேவதைக்கு கேட்டிங்கன்னாலும் எல்லா கடவுளர்களும் கிராம தேவர் தேவதை இல்லை. இதே மாதிரி அற்புதங்கள் அந்த ஊரில் செய்திருப்பார்கள். இந்த குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்கள் எல்லாமே மனிதர்களாக இருந்து கடவுளாக மாறுறாங்க தான். இந்த கிராம தேவர் தேவதைகளில் தான் 2 வகை இருக்கிறார்கள். அதே கிராமத்திலிருந்து ஒரு குடும்பத்துக்கு நன்மை செய்து கடவுளாகனா குடும்ப ஆண்டவர், ஒரு குலத்துக்கு மட்டும் நன்மை செய்து கடவுளானா குலதெய்வம். அந்த கிராமத்திற்கே நன்மைகள் செய்து கடவுளார் ஆனால் அவங்க கிராம தேவர் தேவதை.
அதில் பட்டவர்னு ஒரு இருக்குது. போர்க்களத்தில் போய் அந்த வீர தீரம் செஞ்சு அந்த அந்த கிராமத்தை காத்து கொடுத்திருப்பார்கள். ஒரு போரில் வென்றிருப்பாங்க, அதுக்கு முக்கியமான முதன்மை காரணமாக இருப்பார்கள், அந்த போரில் இறந்தும் போயிருப்பார்கள். அதை மாதிரி ஆட்கள் பட்டவர்கள் இருக்கிறாங்க. பட்டவர்கள்ட்டு கிராமத்துக்கு ஒரு துன்பம் வரும்போது தீப்பாஞ்சம்மன்லாம் தீயில் நேராக குதித்து கடவுளானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீப்பாஞ்சம்மன்ட்டு வழிபடப்படுகிறார்கள். இவர்கள்லாம் மனிதர்களாக இருந்து கிராம தேவதைகள். இதை தாண்டி அண்ட பேரண்டங்கள்லேருந்து வந்த கிராம தேவதைகளும் இருக்கிறாங்க. அவங்க நம்ம எல்லா கிராம தேவதைகளும் ஒரே மாதிரின்னு நினைக்க முடியாது. சிவபெருமானுக்கும் அருள் புரியக்கூடிய அளவுக்கு கிராம தேவதைகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அண்ட பேரண்டங்கள், அதாவது முதல் யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒவ்வொரு கிராமத்திலே வந்தவங்க. அவங்க வந்து அண்ட பேரண்டங்கள்லேருந்து வந்து இறங்குறாங்க. எந்த இடத்துல இறங்குறாங்களோ அந்த இடம் காடாக இருக்குதோ எப்படி இருக்குதோ, காடாக இருந்தாலும் என்னென்ன 500, 1000, 2000 வருஷத்தில் அது நகரமாக போகுது. அதனால் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்தை உருவாக்குவதற்கு உண்டான எல்லா செயல்களையும் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அதனால் அந்த அண்ட பேரண்டங்களில் வந்தவர்கள் எல்லாம் பலவிதமான ஆற்றல்கள் பெற்றவர்கள். இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கு வந்து நடைமுறையில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா, இவ்வளவு சக்திகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு? பெரும்பாலும் இருக்கிற சிவன் கோயில் எல்லாம் பாருங்கள், அது அந்த கோயில் திருவிழா, முதன்மையான திருவிழா எந்த திருவிழா இருக்குதோ அந்த திருவிழா ஆரம்பிக்கணும்னா அந்த கிராம தேவதை கோயிலில் இருந்து ஒரு பட்டோ அங்கே பூசைகள் செய்து ஒரு பட்டாடை எடுத்துகிட்டு வந்து இங்கே சிவனுக்கும் அந்த அம்மனுக்கும் இல்லை அந்த முதன்மை கோயிலுக்கு வந்து கிராம தேவதை கோயிலிருந்து அங்கே சீர்வரிசை வந்து அது இங்கே அதை கட்டிட்டு தான் முதல் நாள் திருவிழாவை கொடியேற்றமே அதற்கு பிறகு தான் ஆரம்பிக்கும். அப்போ கிராம தேவதைகள் வாழ்த்தோடு தான் நாட்டுக்கடவுளர்களின் விழாக்கள் துவங்குகின்றன. பல இடங்களில் இந்த நடைமுறையை பார்க்கலாம். இப்போ சென்னையில் கபாலீஸ்வரி கோயில் இருக்குது, பக்கத்தில் இந்த முண்டக்கண்ணி அம்மன் கோயில் இருக்குது, இன்னும் ஒரு அம்மன்கள் தான் இருக்குது. அந்த கோயில்கள் எல்லாத்துலேருந்தும் இங்கே வந்த பிறகு தான் இந்த மயிலாப்பூரில் திருவிழாவே துவங்கும். அப்படி இன்றைக்கும் நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கிறது தானே தவிர வேற ஒன்று இல்லை. ஆனால் அந்த கிராம தேவதை அருளோடு தான் இந்த சிவபெருமான் இங்கே நாட்டுக்கடவுளராக செயல்படுவார்ங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். அதாவது அவங்க அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்த உடனே என்ன எடுத்துருக்காங்க, அவங்க என்ன எப்படி எடுக்கிறாங்கன்னா, எந்த இடத்துல இறங்குறாங்களோ அந்த இடத்துல மக்கள் எந்த விதமான உடையை அணிகிறார்களோ அதே உடையத்தான் எனக்கும் போடுகிறாங்க. அந்த இடத்துல மக்கள் எப்படி வசிக்கிறார்களோ, எந்த வகைய வீடுகளில் வசிக்கிறோம் அதே மாதிரி என் வீடை, உன் வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு கோயில் கட்சிது. நீங்கள் எந்த இசைக்கருவிகளை வச்சு அந்த கேளிக்கைகள்லாம் வச்சுருக்கீங்களோ அதே இசைக்கருவிகளை இசைத்து எனக்கு கொடுங்க. நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதையே எனக்கு படையலாக இருங்க. நீங்கள் என்ன மாதிரியான உடை உடுத்துகிறீர்களோ அதையே எனக்கும் உடையாக உடுத்துங்கள்னு சொல்லி நம்ம செயல்படுறது தான் இந்த கிராம தேவதைகள். அவங்க கடைசி வரைக்கும் அந்த கிராமத்தை விட்டு எங்குமே போக மாட்டார்கள். அவர்களை தாண்டி அந்த கிராமத்திற்கு எந்த துன்பங்களும் துயரங்களும் வராமல் பாதுகாக்கிறது. அந்த கிராமத்தில் மும்மாரி பொழியுது. இன்றைக்கு மாதம் மும்மாரி பொழியலை, இதுக்கெல்லாம் காரணம்னா நம்ம இந்த கிராம தேவதைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இது சிறுதெய்வ வழிபாடுன்னு விட்டுட்டு அந்த முறைகளெல்லாம் பார்த்துட்டு எங்கேயோ இருக்கிற காசிக்கு போனால் தான் நல்லது, எங்கேயோ இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு தான் போனால் தான் நல்லது. ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் போகிறது தவறுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிற சாமியை விட்டுட்டு அங்கே போய் இங்கே தினமும் ஒரு வேளையாவது ஒரு படையலை போடு, ஒரு வேளையாவது ஒரு விளக்கியத்து, ஒரு வேளையாவது ஒரு பூவை போடு. இதை விட்டுட்டு நீ அங்கே போய் சாதிக்க போகிறது ஒன்றுமில்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு என்னென்னலாம் துன்பங்கள் வருகிறதோ அதையெல்லாம் முன்னால் நின்று தீர்த்து வைத்தவர் தான் இந்த கிராமர் தேவதைகள். அப்புறம் நாட்டுக்கடவுளர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த நாட்டுக்கடவுளர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம், ஆண்டவர், குலதெய்வம், கிராம தேவதைகளும் முதன்மையானது. ஏன்னா இப்போ பிரசிடெண்ட் இருக்கிறாருன்னு வைக்கலாம், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது, இந்த ஜனாதிபதி இருக்கிறாரு. நமக்கு ஒரு காரியம் நம்ம வீட்டில் தெருவிளக்கு ஒழுங்காக எரியலைன்னா பிரசிடெண்ட்டுக்கு போய் எழுதுவோமா, பக்கத்தில் இருக்கிற விஏஓ கிட்டையும் பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர்கிட்டையும் சொல்லுவோமா? ஆமாம். இது யாருக்கு அதிக சக்திங்கிறதே இல்லை, யார் எனக்காக முன்னின்று முனைப்போடு பாடுபடுவார்கள், யார் என் பேச்சை கேட்பாங்க. இந்த நாட்டுக்கடவுளர்கள்லாம் எப்படின்னா விதி, சட்ட திட்டம்,
அவங்க ஒரு நாடு முழுவதையுமே தனது குழந்தைகளாக பார்க்கக்கூடியவர்கள். ஒரு நாடு தமிழ்நாடுகிட்டு இருந்துச்சுன்னா இதில் 8 கோடி மக்கள் இருந்தால் 8 கோடி மக்களும் அவர்களுக்கு ஒன்றாக தான் பார்ப்பாங்க. ஆனால் குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வம் தான். என் பேத்தி இருக்கிறா, அவளுக்கு இந்த துன்பம் இருக்குது, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும், அவள் பாட்டு இங்கேயே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா, சொல்ல முடியலை. அதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், நான் அவன் 100 தடவை சொல்கிறதுக்கு பதிலாக நான் 1000 தடவை சொல்கிறேன். இப்படின்னு பற்று பாசத்தோடு இருக்கிற அந்த குடும்ப ஆண்டவர் குலதெய்வம், இதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிற தேவர் தேவதைகளும் மனிதனோடு பற்று பாசத்தோடு உறவு ஆடக்கூடிய அந்த கடவுளர்களை நாம் வழிபட்டோம் என்றால் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே இருக்கும், நலங்கள் எல்லாமே கிடைக்கும், வளங்கள் கிடைக்கும், நம்ம மன மகிழ்ச்சியோடு வாழலாம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. கிராம தெய்வங்களின் அந்த வழிபாடை வந்து எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன காரணம், அதோட வரலாறு என்னன்றதை ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க. நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.